கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பிதாவின் சித்தத்தின்படி தம்மையே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த நாள். அவர் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுக்கும் அந்த கடைசி மணித்துளிகளிலும் நமக்கு அரிய பொக்கிஷமான விஷயங்களை 7 வார்த்தைகளின் மூலம் மொழிந்துள்ளார். அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். அவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது வார்த்தை: பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Father, forgive them, for they do not know what they do. இயேசு தன்னை துன்புறுத்துபவர்களுக்காகவே தன் பிதாவிடம் மன்னிப்பு கோரினார். இது தெய்வீக பாசத்தையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையையும் காட்டுகிறது. இதன் மூலம் பகைத்தவர்களுக்கும் கருணை காட்டும் பாடத்தை அவர் வழங்குகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று அறிவுரை கூறியவர் அப்படியே வாழ்ந்து காட்டினார். இரண்டாவது வார்த்தை: இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Truly I tell you, today you will be with me in paradise. குற்றவாளிகள் இருவரில் ஒருவர் இயேசுவின் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை நாடினான். இயேசு உடனடியாக இரட்சிப்பை உறுதிப்படுத்தினார். இது மனமாறி திரும்பும் ஒவ்வொருவருக்கும் கருணை கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பவுலடிகளார் கூறுவதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். நாம் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி விசுவாசத்தோடு அவர் பாதம் பணியும் பொழுது தேவன் நம்மை மன்னித்து இரட்சிப்பார். மூன்றாவது வார்த்தை: ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். Jesus said to his mother, "Woman, this is your son." Then he said to the disciple, "This is your mother." இயேசு தன் தாயாராகிய மரியாளை யோவானிடம் ஒப்படைத்தார். இது குடும்ப உறவுகளுக்கான தேவை கருத்தையும் ஒருவருக்கொருவர் பொறுப்பேற்க வேண்டிய கடமையையும் காட்டுகிறது. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று பவுலடிகளார் கூறுவதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, குறிப்பாக தாய் தந்தையரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை ஆகும். நான்காம் வார்த்தை: என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, my God, why have you forsaken me? இது சங்கீதம் 22:1 உள்ள மாம்ச ரீதியாக வெளிப்பட்ட பாடல் வரியை நினைவூட்டுகிறது. பாவத்தின் தண்டனை சுமந்த இயேசு தந்தையிடம் இருந்து தற்காலிகமாக பிரிக்கப்பட்டது காணப்படுகிறது. இது பாவத்தின் விளைவாக தெய்வீக விலகல் எவ்வளவு கொடூரமானது என்பதை காட்டுகிறது.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 5 21 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்ததால் பாவ இருள் அவருடைய பிதாவினிடத்திலிருந்து அவரை பிரித்து விட்டது. நாம் பாவிகளாக இருப்போம் என்றால் நம்மையும் அந்த பாவ இருள் தேவ ஒளியிடம் அணுக முடியாதவாறு செய்துவிடும். அதனால் நாம் இருண்ட பாதாளத்திற்குள் செல்ல வேண்டி வரும். இதை மறந்து விடாதீர்கள். 5ஆம் வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். ஐ thirst. இது சங்கீதம் 69:21 உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் ஆகும். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசுவின் மனித தன்மை வெளிப்படும் ஒரு வார்த்தை இது. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று லூக்கா 4:1 வாசிக்கிறோம். அதாவது வனாந்தரத்துக்கு போய் பிசாசை எதிர்கொள்றதுக்கு, அந்த காரியத்துக்காக அங்கே வனாந்தரத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பிசாசு வந்தபோது தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் சிலுவையில் மனித தேவைகளை அனுபவித்தார். 6ஆம் வார்த்தை, முடிந்தது. இட் இஸ் finished. மீட்பு பணியின் நிறைவு இது. பாவத்திற்கான முடிவும் இரட்சிப்பு வழியின் திறந்த வாசலுமாக இது விளங்குகிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம். முடிந்தது என்ற வார்த்தை இயேசு கூறியபோது கிரேக்கத்தில் டெட்டெலஸ்டாய் என்ற சொல்லை உபயோகித்தார். இது மிக முக்கியமான வார்த்தை மற்றும் அதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ளன. டெட்டெலஸ்டாய் என்ற வார்த்தையின் அர்த்தம் நிறை பெற்ற செயல், அதாவது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். இது பரிபூர்ணமாக முடிவுற்ற ஒரு செயலை குறிக்கிறது. இது கலைக்க முடியாத முடிவை குறிப்பிடுகிறது. அதாவது மீட்பு பணி முடிந்து விட்டது. கிரேக்கத்தில் டெட்டெலஸ்டாய் என்பதை வணிகத்துறையிலும் பயன்படுத்தினார்கள். பண்டைய காலங்களில் ஒருவர் கடனை செலுத்தி முடித்துவிட்டால் அந்த கணக்கில் டெட்டெலஸ்டாய் அதாவது கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது என்று எழுதுவார்கள். இதுவே இயேசுவின் சிலுவை பலியால் பாவத்திற்கான கடன் முழுமையாக செலுத்தப்பட்டதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற்றம் என்பதையும் இது உணர்த்துகிறது. இது தோல்வியின் வார்த்தை அல்ல, மாறாக வெற்றியின் அறிவிப்பு ஆகும். பாவம், சாத்தான், மரணம் மீது அவர் வெற்றி பெற்றார். முடிந்தது என்று சொல்லி புது வாழ்க்கைக்கு வாயிலாக உருவாக்கினார். 7ஆம் வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Into your hands I commit my spirit. இயேசு இறப்பதற்கு முன் கூறிய இறுதி வார்த்தை இது. இது தெய்வீக நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. இது நம்பிக்கையின் வார்த்தை. இயேசு மரணத்திற்கு அஞ்சாமல் தந்தையின் கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். ஆவி பரலோகத்திற்கு செல்கிறது,
மரணத்திற்கு பின் மனித உயிர் கடவுளிடம் சேரும் என்பதை உணர்த்துகிறது. எந்த நேரத்திலும் நம்மை தேவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை பாதுகாப்பார். இயேசு சிலுவையில் கூறிய வார்த்தைகள் மனித குலத்திற்கு மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றன. முதலாவது மன்னிப்பு. பிதாவே, இவர்களை மன்னியும். இரண்டாவது உடனடியான ரட்சிப்பு. நீ இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய். மூன்றாவது பொறுப்பு உணர்வு. இதோ உமது தாய். 4 தெய்வீக விலகல். என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 5 மனித தேவைகள். எனக்கு தாகமாய் இருக்கிறது. 6 பூர்த்தி செய்யப்பட்டது, முடிந்தது. 7 முழுமையான நம்பிக்கை. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். இவை அனைத்தும் நம் விசுவாச பயணத்திற்கு முக்கியமான பாடங்களை வழங்குகின்றன. இயேசுவின் சிலுவை செய்தி பாவத்தில் இருந்து மீட்பை பெறும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நம்மால் உணர முடிகிறதல்லவா? நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தம் செய்வதற்காகவே தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிவோம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.